இது சொன்னா என்ன தப்புன்னு கேக்குறான். அவனுக்கு பதில் சரியா சொல்ல முடியாத நீங்க அவனை போய் மிரட்டுறீங்க, அவனை போய் ஆடியன்ஸை விட்டு கிளாப் அடிக்க வைக்கிறீங்க, அவனை போய் ஆடியன்ஸை சத்தமா பேச சொல்றீங்க. உங்களுக்கு இந்த 500 சத்தம் தான் கேக்குதா? நாங்க எல்லாம் ஒரு 2 வாரமா ஒரு பெரும் கூட்டமே எவிக் விஜய் சேதுபதின்ற நாய்ஸ் லைவா டிஜிட்டலா டெக்னிக்கலா உங்க கண்ணுல ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல தெரியலையா உங்களுக்கு? நீங்க ஹோஸ்ட்ல எவ்வளவு வேஸ்ட்னு சார். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? முழுக்க சேனல் ப்ராடக்டா மாறி சேனலோட கார்ப்பரேட் டிசைன் பண்ண குரோனாலஜிக்கலுக்கு நீங்க டிஃபைன் பண்ண வின்னர் வரணும்ன்றதுக்காக நீங்களே அனுப்பின ஒரு கண்டஸ்டன்ஸை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க. கேட்டா அவங்க முகத்தர கிளியுதுன்றீங்க. வெக்கமே இல்லாம அதை தானே சார் டெய்லி ப்ரோமோல போட்டீங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை போட்டீங்கன்றது அவங்க இப்ப நீங்க என்ன அவங்க ஒப்பீனியன்ல விளையாடுன்றீங்களா? இல்ல அவங்க ஒப்பீனியன்லாம் தப்புன்னு நீங்க டிஃபைன் பண்ணி ஜஸ்டிஃபை பண்றீங்களா? இல்ல இவங்க ஃபர்தரா இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு போனாங்கன்னா அடுத்த வாரம் இது கண்டினியூ ஆயிடும், அதனால இவங்களெல்லாம் பயங்கரமா ஃபயர் பண்ணி இவங்க கிட்ட போகாம இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணணும்ன்றதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன ட்ரை பண்றீங்கன்னு புரியல. நீங்க பிரவீனுக்கு பண்ணது டூ மச் ஹியூமிலேஷன். லைக் எப்படி போன சீசன்ல ராணவுக்கு பண்ணீங்களோ அதே ராணவுக்கு பண்ண அதே ட்ரீட்மெண்ட், மச் மோர் ரூட் அண்ட் வெரி 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 அப்செட். அவனை என்ன சார் கார்னர் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி மொக்க பண்ணி அவனை அசிங்கப்படுத்தி உட்காரு. இது என்ன பழக்கம்? இது ஒரு ஆர்டிஸ்ட் தானே, நீங்க ஒரு பெர்ஃபார்மர் பண்ணுவாங்களா? இத உங்க ஹோஸ்டா என்ன சார் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டா? நிஜமா சார் நிஜமாவே இது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு சார் அதை பார்க்க. நீங்களே போய் அந்த ஷோ ஒருத்தர பாருங்க. நீங்க அவனை கார்னர் பண்ணி ஜெயிச்சதா நினைச்சீங்களா? உங்க மரியாதைக்காக அவன் தோத்துட்டான் சார். அதான் சார் உண்மை சார். ஒரு எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு சார். நீங்க என்ன டப்பு டப்புன்னு நீங்க என்னமோ கம்பு சுத்துற மாதிரி வீரன் மாதிரி என்னென்னமோ பண்றீங்க. நீங்க அது காமெடியா இருக்கு சார். இது நிஜமாவே நல்லா இல்ல. நீங்க அரோராக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. அது ரெண்டாவது. அவனையே சார் அசிங்கப்படுத்துறீங்க சார். அவன் வெளியில போயிட்டு உள்ள வரணும், அவன் அடம் பிடிச்சு அவனை உள்ள அனுப்பணும்னா அவன் அனுப்பாமலே இருந்துட்டு போலாமே. இல்ல அவன மாதிரி ஒரு பர்சன் அடுத்த வாரம் அனுப்பிச்சிட்டு போங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் தான் நீங்களே வச்சிருக்கீங்களா? டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். இன்னொன்னு வியனா. நீங்க வியனாவுடைய ஒபினியன் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணு அரோரா எத்தனை இடத்துல உட்கார்ந்து ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு புரியல, அவ்வளவுதானே. ஒருவேளை வியனாக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல, நான் சொல்றேன் சார். ஸ்கெட்ச்னா என்னன்னா சார், அந்த இடத்துக்கு விக்ரம் சார் வினோத் வந்தது மட்டும்தான் ரியல், மிச்சதெல்லாம் ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல்னா என்னன்னா ஒன் ஹூ வில் டெம்ப்ட் த பல்ஸ் ஆஃப் த ஆப்போசிஷன். ஒருத்தரோட ஆப்போசிஷனோட பல்ஸை டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா பெட்டியை எடுக்க போறதோடைய விஷயத்த யாருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையோ அவங்க மேல இந்த காம்படிட்டர் போய் அதை ப்ரோவோக் பண்றது இல்ல. யார் எடுத்துருவாங்கன்னு இந்த ஆப்போசிஷன் பர்சனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பீப்புள அந்த பர்சனாலிட்டி கூட இவங்க தொடர்ந்து ஒரு இன்டராக்ஷன் வச்சிருக்காங்க.